மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள் ஒரு பக்கம், எங்களுக்கு அதை பற்றி கவலைகளை, மக்களை பற்றி கவலைகளை, நாங்கள் பாராட்டி கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு. எதுக்கு பாராட்டு நான் கேட்கிறேன். என்ன சாதனை நான் கேட்கிறேன். என்ன பிரஷர்ல காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீங்க? உங்கள் ஆட்சி கலைத்தது காங்கிரஸ், உங்களை எமர்ஜென்சி பீரியட் அப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ், இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ். ஆக இந்த காங்கிரஸோட எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள்? அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார். 2026 ஃபுல் ஸ்டாப் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். ஆக பாகிஸ்தானியர்கள் யார் இருந்தாலும் நாட்டின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம் வைக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீட்டை பத்தி சொல்லும் பொழுது முதல் கையெழுத்து நீட்டுக்கான வேற சொல்லல, முதல் கையெழுத்து நீட்டுக்கான கையெழுத்துன்னு சொல்லி 5வது முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தப்ப நீட் நடைபெறுகிறது. ஆக நீட்டா அவங்களால எதுவும் செய்ய முடியாது என்பதை நீட், அதனால் அவர்கள் ஆட்சி நீட்டிக்கவும் முடியாது என்பதை நீட் சொல்கிறது. 2026 ஃபுல் ஸ்டாப் ஃபார் டிஎம்கே கவர்மெண்ட். அது மட்டுமல்ல, இது 4 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது எங்கள்கிட்ட கேட்காதுங்க, போராடி கொண்டிருக்கும் செவிலியர்களிடம் கேளுங்கள். அவர்கள் தற்காலிக செவிலியர்கள் ஏறக்குறைய 14,000 பேர் அரை சம்பளம் வாங்கி கொண்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள். கரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களிடம் கேளுங்கள், ஜாக்டோ ஜியோ அவர்களிடம் கேளுங்கள், காவலர்களிடம் கேளுங்கள். காவலர் படிப்புக்கு படித்த இளைஞர்கள் பரீட்சை எழுதிவிட்டு தேர்வாகாமல் இருக்கிறார்கள், பணி செய்ய ஆதரவு கிடைக்காமல் இருக்கிறார்கள், பரீட்சை எழுதுவதும் தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. துப்புரவு தொழிலாளர்கள், நேற்று அங்கன்வாடியை சார்ந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளுகின்ற அங்கன்வாடியை சார்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே மக்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பாராட்டு மழையில் நனைந்து கொண்டிருக்கிறார். கட்டாயப்படுத்தி பாராட்டு விழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விளம்பரங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மக்களுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விளம்பரமாக செலவிட்டு போராடி கொண்டிருங்கள் ஒரு பக்கம், எங்களுக்கு அதை பற்றி கவலைகளை, மக்களை பற்றி கவலைகளை, நாங்கள் பாராட்டி கொண்டே இருப்போம் என்று எல்லாவற்றிற்கும் பாராட்டு. எதுக்கு பாராட்டு நான் கேட்கிறேன். என்ன சாதனை? மாநில சுயாட்சி நாயகனுக்கு பாராட்டம். என்ன மாநில சுயாட்சி நாயகன்? அடைந்தால் திராவிட நாடு, இல்லை என்றால் சுடுகாடு என்று சொன்னவர்கள் இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறீங்க? அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு, அதிமுகவை பாஜக பிரஷர் செய்து கூட்டணியில வைத்துக் கொண்டார்களாம். அண்ணன் ரொம்ப பிரஷர்ல இருக்காரு. இன்னும் கொஞ்சம் பிளட் பிரஷர் நமக்கு பார்த்தா இன்னும் அதிகமா பிரஷர்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறோம். நான் கேட்கிறேன், என்ன பிரஷர்ல காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் ஆட்சி கலைத்தது காங்கிரஸ், உங்களை எமர்ஜென்சி பீரியட் அப்போ சிறையில் அடைத்தது காங்கிரஸ், இலங்கையில் நம் தமிழ் சொந்தங்களை கொன்றது காங்கிரஸ். ஆக இந்த காங்கிரஸோட எந்த பிரஷர்ல நீங்க கூட்டணி வைத்தீர்கள்? ராஜமன்னார் கமிட்டி என்று போட்டு மாநில சுயாட்சிக்காக ஒரு கமிட்டி போடுகிறேன். இன்னைக்கு ஒரு கமிட்டி போட்டவன் என்ன கமிட்டி போட்டாலும் அது தீர்வு கிடைக்காது. தீர்வு கிடைத்தாலும் அவர்கள் அதை பின்பற்ற மாட்டார்கள் என்பதற்கு இதுக்கு முன்னைய உதாரணங்கள் இருக்கிறது. ராஜமன்னார் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. 2 வருஷத்துல அவங்க கொடுத்த எந்த ரெக்கமெண்டேஷனையும் பின்பற்றல. உடனே இந்திரா காந்தி கூட சரண்டர் ஆனாங்க. ஆக என்ன பிரஷர்ல நீங்க காங்கிரஸோடு சரண்டர் ஆனீர்கள் என்று கேட்கிறேன். அதனால அதிமுக பாஜக கூட்டணி வந்ததில் இருந்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பிரஷர்ல இருக்கிறார். அதனால பிரஷர்ல இந்த கூட்டணி நடைபெறுகிறது, ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்கிறார். நாங்க ரொம்ப பிரஷர்ல இல்ல, நாங்க பிளஷரா இருக்கோம். அதாவது அறிவுபூர்வமாக எதிர்க்கு என்றாலும் ஸ்டாலினின் அமைச்சரவை எதிர்ப்பு தெரிவிக்குங்க. சிபிஎஸ்ல 5-8க்கு பொதுத் தேர்வு நடக்கும். இதுல அன்பின் மகேஷ் பொய்யா பேசி கொண்டிருக்கிறார். ஏதோ டிராப் அவுட் இருக்குமா, அவங்கள அதே பள்ளியில அதே வகுப்புல உட்கார வைத்து விடுவார்களாம். இது தெளிவாக மத்திய அரசின் திட்டம் எதுவுமே மக்களுக்கானது, மாணவர்களுக்கானது. இந்த பரீட்சை 8வது பரீட்சை எப்படி தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா
2 மாதங்களுக்கு சிறப்பு ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து 2வது மாதத்தில் திருப்பி பரீட்சை வைக்கப்படும். அந்த பரீட்சையில பாஸ் ஆகுனா உடனே அவங்கள அடுத்த கிளாஸுக்கு அந்த லீவ் நேரத்துல பரீட்சை வச்சு அடுத்த கிளாஸுக்கு உங்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. எந்த தமிழக மாணவரும் மாணவியும் 2 மாசம் சிறப்பு பயிற்சிக்கு பின்பு ஃபெயில் ஆக மாட்டாங்க. அன்பின் பொய்யாமலிக்கு வேணா அது புரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு மாணவர்களை பற்றி நன்றாக தெரியும். இன்னொன்று, சென்ட்ரல் போர்டுல பாஸ் சதவீதம் 30 மார்க்கு, தமிழ்நாட்டில் 35. ஆக 30 மார்க்கு கூட பாஸ் பண்ண முடியலனா அவங்க எப்படி இன்னொரு கிளாஸுக்கு போய் அவங்க திறமையாளர்களாக ஆவாங்க? சரி, 8வது ஆல் பாஸ் கொடுத்துறீங்க, 9வதுல ஆக 9வதுல தடுமாற மாட்டார்களா? ஆக 9வதில் தடுமாற்றக்கூடாது இருக்கிறதுக்காக, அவர்கள் தடம் பதிக்க வேண்டும் என்பதற்காக 8வதிலேயே அவர்கள் பலம் பொருந்திய மாணவர்களாக மாற்றுவதற்கான சக்தி இது. ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்றை சொல்ல மாட்டாங்க. ஃபெயில் ஆக்குவாங்கன்னு சொல்றாங்களே தவிர ஃபெயிலான மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தி அவர்கள் 2 மாசத்துல திருப்பி பரீட்சை வச்சு அவங்கள பாஸ் பண்றாங்கன்னு சொல்றது கிடையாது. இப்ப மத்திய நீங்க மாநிலங்கள் எதை வேண்டுமானாலும் நீங்க பின்பற்றி கொள்ளுங்க. ஆனா மத்திய அரசிற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் நடத்தும் சிபிஎஸ்இல இப்படிப்பட்ட இன்னொன்னு நான் சொல்றேன், பிரஷர்னு சொல்றாருல, தமிழக பாடத்திட்டங்கள்ல கூட ஒரே பரீட்சை தான் பிரஷரோட எழுதணும். சிபிஎஸ்இல 2 பரீட்சை வைக்கிறாங்க. அதுல 2ல எதுல அதிக மார்க் வாங்கினாங்களோ அந்த பரீட்சை மார்க் எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று, சிபிஎஸ்இ சிலபஸ் 15% குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அன்பின் பொய்யாமொழி சொல்றாங்க, கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்கிற பெற்றோர், இதுவே தப்பு. அப்ப நீங்க உங்களோட அரசாங்க பள்ளிகள் சரியா இல்ல, அதனால தமிழகத்து பெற்றோர் கடனை உடனே வாங்கி சிபிஎஸ்இல சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதை சொந்த வாக்குமூலமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஆக பள்ளி கல்வித்துறை, இதுல வேற நீங்க பள்ளி கல்வித்துறையை நான் மத சடங்காக மாற்ற மாட்டோம், மூட நம்பிக்கை அங்க இருக்கக்கூடாது, சோசியல் ஜஸ்டிஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற திராவிட முன்னேற்ற கழக அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் உள்ள பள்ளியில தான் அறிவுக்கு பதிலாக அறிவாள் இருக்கிறது பையில. ஒற்றுமைக்கு பதிலாக சாதிய வேற்றுமை இருக்கிறது. இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலும் குழந்தைகளுக்கு மத்தியில சாதிய வேற்றுமை அவர்கள் அடித்து கொண்டது கிடையாது. இந்த ஆட்சியில மட்டும்தான் நடக்குது. இந்த ஆட்சியில மட்டும்தான் குடிநீர்ல மலம் கலக்கப்பட்டது, கழிக்கப்பட வேண்டிய மலம் கலக்கப்பட்டது. ஆக எல்லா விதத்திலும் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறீர்கள். நீங்கள் சமூக நீதி மட்டும் பகுத்தறிவு மட்டும்தான், பகுத்தாய்ந்த அறிவே உங்களுக்கு இல்லையே. நீங்க என்ன சிபிஎஸ்இல சொல்லி கொடுக்குறாங்க? பாண்டிச்சேரியில் நான் பெருமையா சொல்லுவேன், அனைத்து அரசாங்க பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ ஆகிவிட்டது. அதனால கடனை உடனே வாங்கி பெற்றோர் சேர்க்க வேண்டியதில்லை. அனைத்து குழந்தைகளுக்கும் உயர்கல்வி. உடனே இங்க உள்ளவங்க சொன்னாங்க தமிழை ஒழித்து விட்டார்கள். இன்ன அதே சிபிஎஸ்இக்கு தமிழ் பாடநூல் தமிழகத்தில் இருந்துதான் போய்கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் கூட, என்ற தகவல் கூட தெரியாமல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால இன்று பள்ளி கல்வியை தயவு செய்து மாணவர்களும் பெற்றோரிடம் விட்டுவிடுங்கள், உங்கள் அரசியலாக்காதீர்கள் என்று தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிவியலுக்கு புறம்பானதுன்னு எதை சொல்றாரு நான் கேட்கிறேன். பகுத்தறிவு என்று அவர் எதை சொல்கிறார்கள்? மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை என்று எப்படி சொல்ல முடியும்? நான் சின்ன வயசுல இருந்து திருநீர் வச்சுட்டாங்க நான் போவேன், இது என்னோட உரிமைங்க. ஹிஜாப் போடுறது உரிமை இல்லையான்னு சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ இன்னொரு மதத்திற்கு இருக்கின்ற உரிமை இந்து மதத்திற்கு ஏன் இல்லைன்னு நான் கேட்கிறேன். நீங்கள் மூட நம்பிக்கை என்றால் அது மூட நம்பிக்கை ஆகிவிடுமா? எங்களுக்கு மூல நம்பிக்கை இருக்கிறது, பொட்டு வச்சுட்டு தான் நாங்கள் போவோம், அந்த நம்பிக்கை இருக்குது. அதை எதிர்க்கிறதுக்கு நீங்கள் யார்? மக்களின் மன உணர்வை எதிர்ப்பதற்கு நீங்கள் யார்? இதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். நான் கயிறு கட்டணும், என்னை கட்டியிருக்கேன், இந்த கயிறு எனக்கு நம்பிக்கை தருகிறது என்றால் நான் கட்டுகிறோம். தாலியம் கட்டுறாங்க. ஆக நம்பிக்கையில் ஏன் நீங்கள் தடை இருக்கிறீர்கள்? அது ஏன் மூல நம்பிக்கை மூட நம்பிக்கை நீங்க எடுக்கிற மூட நம்பிக்கையின் அளவுகோல் உங்களை பொறுத்தவரையில் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாநாடு நடக்க வேண்டும் என்றால் பூமி பூஜை செய்வார்கள். அவர்கள் செய்தால் அது பகுத்தறிவு. அவங்க வீட்டில் பெரிய பூசணிக்கு திருஷ்டி பட்டு விடக்கூடாதுன்னு உடைப்பாங்க, அது அவர்களுக்கு பகுத்தறிவு, எங்களுக்கு மூட நம்பிக்கை. சும்மா கதை விட்டுட்டே இருக்க வேண்டாம். 2026 வரைக்கும் கொஞ்சம் எல்லா அமைச்சர்களும் என்ன ஜெயிலில் இருக்க போறாங்களா, அமைச்சர்கள் இருக்க போறாங்களான்ற அது வேற பதற்றத்தில் இருக்கிறாங்க.
இங்க எல்லா அமைச்சர்களும் பிரச்சாரத்துக்கு போக முடியுமா, போக முடியாதா, சிறைச்சாலைக்கு போகுமா, வழக்காடு மன்றத்துக்கு போகுமா? இருக்கிற அமைச்சர்ல பாதி பேர் வழக்குகள் இருக்குது. வழக்கமா வேலை செய்ய போறோமா, வழக்காடு மன்றத்துக்கு போட போறோமா, இதெல்லாம் அவங்க யோசனை செய்து கொண்டு இருக்கும்போது அண்ணன் ஸ்டாலின் கொஞ்சம் பொறுமையா அவங்க அமைச்சரவையில் என்ன நடக்குது, அவங்க கூட்டணியில் என்ன நடக்குது, எங்க கூட்டணியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அண்ணன் திருமாவளவன் கொடியேற்ற முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று அவர்கள் அந்த செல்போன் பிரச்சாரத்தில் கூட சாம்சங் பிரச்சாரத்தில் பிரவீனையில் அவங்க பேசி கொண்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் என்று அண்ணன் செல்வ பெருந்தகைக்கு ஒரு போஸ்டர் ஓட்டினோன்னு அது கிழிக்கப்படுகிறது. தம்பி கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் எங்களுக்கும் ஆட்சியில் உரிமை இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேட்பாளர்களை தேர்வு செய்யும்னு நேற்று. அப்ப அது சர்வாதிகாரமா, பிரஷரா? கூட்டணி மேல நீங்க பிரஷர் வைக்கிறீங்களா, நாங்க பிரஷர் வைக்கிறோமா? ஆக எல்லா பிரஷரையும் அவங்க வைத்துக்கொண்டு மற்றவர்கள் மீது பிரஷர் என்று சொல்லிக்கொண்டு அவங்க ரொம்ப பிரஷர்ல இருக்காங்க அப்படின்னு தெரிகிறது. அதாவது சகாயத்துக்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது, மதுரை ஆதீனத்திற்கும் அச்சுறுத்தல் இருக்கிறது. ஆக எல்லோருக்குமே அச்சுறுத்தல் இருக்கும் பொழுது என்ன நாங்கள் கொண்டாடி கொண்டு இருப்போம் அப்படின்றதுல என்ன அர்த்தம்? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்று சகாயத்திற்கு நேற்று காவல்துறை திருப்பி நாங்கள் காவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உயர்நீதிமன்றம் எல்லாம் அவங்க வேண்டுகோள்லாம் வைத்ததற்கு பின்பு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையே தமிழ்நாட்டில். காவல்துறையில் உள்ள ஒரு சகோதரியே எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் சிலற்றை எதிர்த்து பேசியதனால் எனது அலுவலகம் எரிக்கப்பட்டது என்று தமிழ்நாட்டில் தான் ஒரு காவல்துறை அதிகாரி தனது குற்றச்சாட்டை வைத்தார்கள். அதனால் இன்னைக்கு ரொம்ப ப்ரெஷரில் இருக்காங்க. கொஞ்சம் ஈஸாகட்டும், ப்ரெஷர் குக்கர் மாதிரி கவலைப்பட வேணாம். இல்லை, அது ப்ரெஷரில் இருக்காங்க. அவங்க ப்ரெஷர் படுறாங்க. திருமாவளவன் அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இடத்த பற்றி கவலை இல்லையாம், ஆனால் அவர் அடியில் இருப்பார். கொடியேற்ற விட மாட்டாங்களாம், ஆனால் இருப்பாங்களாம். காங்கிரஸ் 60 சீட்டுக்கு மேலே நாங்கள் கேட்போம், ஆனால் அவங்க கீழே இருப்பாங்களாம். ஆக அவங்க மேலே பூசி மொழிகி கொண்டு இருக்கிறார்கள். உள்ள பெரிய பிரச்சனை அவங்களுக்கு தானே தெரியும். இல்லைன்னா ஏன் பாஜக அதிமுக கூட்டணி பற்றியே பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நாளைய ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுமக்களைப் போலவே நம் பத்திரிகை சகோதர சகோதரிகளும் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இது நம் மக்களை பாதுகாப்பதற்கான ஆர்ப்பாட்டம், நம் எதிரிகளை எதிர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம். பரவாயில்ல, அக்னியா கக்குவார்னு அவருக்கே தெரியும். நான் என்ன நீங்கள் பத்திரிகை புரட்டி பாருங்க, நான் 2 மாநில கவர்னராக இருந்து இதை விட நல்லா பணியாற்றினேன். எனக்கு நான் அதை சொல்லி கொண்டு இருக்கிறேன்னா இல்லை. அதனால் நாங்கள் 2026 நாங்கள் எங்களை பார்த்து கொள்வோம். அண்ணன் சேகர் பாபு அவர்களும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் குடமுழுக்கு இடமுழுக்கெல்லாம் இருந்து அதெல்லாம் முடிச்சிருங்க. இல்லைனா அவருங்க நீங்கள் போக முடியாது. அண்ணன் ஸ்டாலின் ஒரு குடமுழுக்கு கூட அவங்க போனதில்லை. இனிமேல் எந்த குடமுழுக்குக்கும் போக முடியாத அளவிற்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நேற்று விழிஞ்சியம் ஏர்போர்ட்டுக்கு போர்ட்டுக்கு அந்த மாநில முதலமைச்சர் வரவேற்று இருக்கிறார். அந்த மாநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருந்திருக்கிறார். ஆனால் நான் தெலுங்கானா கவர்னராக இருக்கும்போது கேசிஆர் எதற்கும் பிரதமரை வரவேற்கவில்லை, இன்று வீட்டில் இருக்கிறார். அதே போல் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை எதற்கும் வரவேற்கவில்லை, 2020 வீட்டில் இருக்க போகிறார். அதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டோம். இப்போ நாங்கள் திருப்பி நாங்கள் சொல்லிட்டோம், மத்திய அரசு மக்களுக்கான எல்லா மாநிலங்களும் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கும் போது தமிழகம் அதை அரசியலாக்கி கொண்டிருக்கு. திருப்பி சொல்றோம், அவ்வளவுதான். நன்றி. இல்லை, இதுதான் நாங்கள் மாணவர்களே நான் தன்னம்பிக்கையை நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். உங்கள் பல வாய்ப்புகள் உங்களுக்கு. இது தவறான தகவல். நீங்கள் ஒரு +2 ரிசல்ட் வந்த உடனே, ஒரு 10வது ரிசல்ட் வந்த உடனே, ஒரு +2 ரிசல்ட் வந்த உடனே 10வது ரிசல்ட் வந்தோடனே என்ன முடிவுகள் வருகிறது, நம்ம அதை கவனத்தில் சொல்லணும். நம்ம ஆதரிக்க கூடாது. தவறான முடிவுகள் எடுத்தால் அதை ஆதரிக்க கூடாது, அதை அரசியலாக்க கூடாது, அதை தடுக்க முற்பட வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்களை பலப்படுத்துங்கள். நான் கேட்கிறேன், புதுச்சேரியில அரசாங்க பள்ளிகள்ல அவர்களுக்காக 10% கொடுத்தது மட்டும் இல்லாம அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். நான் தமிழக அரசை கேட்கிறேன், பயிற்சி வகுப்புகள் நீங்கள் நடத்துங்கள். பயிற்சி மையங்கள்ல பிரச்சனைனா அதை தடுங்கள் நான் கேட்கிறேன்.